அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல நர்மதாவுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த காக்கா திரைப்படத்தை பற்றி பேசலான்னு வந்தா நர்மதா என்னைய பற்றி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் 2 வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறத மனம் நிறைஞ்சு பார்க்கிறேன். ஏறக்குறைய இங்க இருக்கிற எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ணன் கிங்கா அங்க உட்காந்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கராத்தேடா என்னன்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். ஆனா அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு. ஆனா இன்னும் நல்லா சுறுசுறுப்பா இருக்காரு. இந்த படத்தின் மூலமா நீங்க மிகப்பெரிய ரவுண்ட் வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள். நான் குறிப்பா நம்ம அருமை தம்பி கூல் சுரேஷ், எனக்கு கூல் சுரேஷ் பத்தி எனக்கு சரி ஏதோ திடீர்னு வர்றாப்புல, ஒரு தியேட்டர் வாசல்ல நிற்கிறாப்புல, அந்த படத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல, இப்படிதான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்மலாம் ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கோம். திடீர்னு இந்த கோழிப்பண செல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு கூல் சுரேஷ் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி, அண்ணே வணக்கண்ணே, அண்ணே வணக்கண்ணே, ஒரு நிமிஷம் நீங்கள் பின்னாடியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணே வணக்கண்ணே, அண்ணே நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன்டே. சொல்லுங்கள் தம்பி, வணக்கம். அண்ணா இதில் மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியல. என்னடா இது இப்படி ஒரு ஃபோன் கால் வருது? மழை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கு, எங்கே போகலன்னு தெரியல, நமக்கு ஃபோன் பண்ணுறாப்புலையே, வேறு யாரோ நினச்சி வந்து ஃபோன் பண்ணிட்டாப்புலையா? தம்பி இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி? கொடை எடுத்துகிட்டு வரணுமா? என் பேர் சீன் ராமசாமி தம்பி. ஆனால் தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்ணுறேன். சரி என்ன ராஜா? இல்லைண்ணே, மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி அமேசானில் படம் பார்ப்போம்ட்டு உங்கள் கோழி பண்ண செலவுரையை பார்த்தேண்ணே. என்னண்ணே என்னை இப்படி அழுக வச்சிட்டீங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாப்புல. சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க தம்பி. ஃபோனை கட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புலங்க. நான் கேட்கவே இல்லை, அவரே பேசி அப்படியே நான் மலைக்கு போய் இது என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புலையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புல. உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா? தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே அதை பேசி அந்த இயக்குனருக்காக நான் உண்மையாக சந்தோஷப்பட்டேன். நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி, சார் அவராக அனுப்புகிறார் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி இந்த மேடையில் ஒவ்வொரு சென்ட்ராயன்லாம் மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயனோட மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயன் தனியாக பெரிய ரசிகர் பட்டாளமே அங்கே இருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஹீரோயின் அவன் எனக்கு என் படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டிய இந்த படத்தோட கதாநாயகன் தம்பி என்னப்பா இனிகோ பிரபாகரன் என் படத்தில் ஹீரோவை நடித்து எல்லாமே பேசி ஈசி முடிச்சு கடைசி நேரத்தில் அந்த படம் கேன்சல் ஆச்சு. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும். ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகன் தமிழ் சினிமாவுக்கு. ஒரு வாய்ப்பின் கதவை மட்டும்தான் திறக்கணும். எனக்கு என்னமோ இந்த காக்கா அந்த கதவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிகோ பிரபாகரனுக்கு ஏன்னா உங்களோட ஆதரவும், பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொட்டை அமைதியாக ராஜாவின் பார்வையிலேன்னு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர். என்னை பல பேருக்கு அண்ணன் கதை சொல்றது கூட்டு போயிருக்காரு.
அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம். ஜாக்குவார்னா சிறுத்தை. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடையில் நின்று பார்க்கும்போது ஒரு இளைஞர் போடுற சிலம்பாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரே கூட்டிட்டு வந்து புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் அவரே கூட்டிட்டு வந்து சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 படங்கள், 1000 படங்களுக்கு மேல எனக்கு தெரியும், 2000 படங்களுக்கு மேல. இப்பயும் காலையில 4 மணிக்கு வீட்டில் தலையில நிற்கிறாப்புல யோகாசனமா. அந்த போட்டோ எனக்கு அனுப்புவாங்க. இந்த வயசுல தலைகீழ நிற்கிறார் சார். அவரு சின்ன வயசா. எழில் சார் என்னுடைய பிரியத்துக்குரிய ஒரு இயக்குனர். தொடர்ந்து படங்களை உற்சாகத்தோட நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் முக்கியமா என்னுடைய ஹீரோ விஜய் ஆதிராஜ் சார். பாலுமகேந்திரா சார் படத்தை நான் ஒர்க் பண்ணும்போது, அவர் அவர் தான் ஹீரோ. அவரோட டிவி சீரியல்ஸுக்கு அவர் ஹீரோ. நான் முதல் பார்க்கும் போது கதாநாயகனா பார்த்த அவர் தான் விஜய் ஆதிராஜ் அவர்கள். அவர் பக்கத்தில் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். அவர் ஹீரோவா நடிச்ச டிவி சீரியல்ல நான் கடைசி அசிஸ்டண்டா இருந்தேன். ஆனா காலம் என்னைய கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருச்சு பக்கத்துல. அப்புறம் என் தம்பி சொல்லவே வேணாம், இடிமுழக்கம் என்னோட தர்மதுரை ஒரு ஷாட்டுங்க. தர்மதுரையில சவுந்தரராஜாவை பத்தி சொல்லியே தீரணும். யாருமே அதை செய்ய மாட்டாங்க. விஜய் சேதுபதி அருவாலை எடுத்துக்கிட்டு விரட்டுவாப்புல தன்னோட தம்பிகளை. அப்படி விரட்டும் போது அப்படியே மேல ஓடி அந்த செவர் வழியா ஓடி மேல இருந்து கீழே விழுந்து தரையில விழுகணும். ஒரே சிங்கிள் ஷாட்டை நான் எடுத்தேன். அந்த ஷாட்டை தம்பி எப்படா தம்பி விழுந்துருவேன், மாஸ்டரை கூப்பிட்டேன், கீழே பெட்டுக்கிட்டு போடுங்க. ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான் கீழே போட்டிருந்தாங்க. குடு ஓடி அவ்வளோ உயரமான செவத்துல இருந்து கீழே நேச்சுரலா சுய வெறுப்பு இன்றி அந்த ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செழிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஏன்னா விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது, இன்னொரு கட்டத்துக்கு இடத்தை நோக்கி கண்டிப்பா போகாது. இந்த அற்புதமான இந்த நேரத்துல இந்த காக்கா திரைப்படத்தின் இந்த காக்கா அப்படிங்கிறது திரைப்படத்துல சிலர் பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தா என்னைய பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் இதுபோல 10 படங்களை இயக்க வேண்டும், எடுக்க வேண்டும். இந்த படத்தின் இயக்குனர், அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த படத்தின் இயக்குனர் பரமன்னால அது எங்க ஊர் பேரு பரமன், தேனி பரமன். அதை நினைச்சேன் பாத்தீங்களா, தேனி பரமன் இந்த காக்காய் திரைப்படத்தின் மூலமாக அடுத்து கழுகு படமும் எடுக்கணும் கேட்டுக்கிறேன். அப்புறம் மயில் படமும் எடுக்கணும். மயில் படம்னு எடுத்து தேசிய பறவையா மாறணும். ஏன்னா அப்படி பல படங்கள் அவர் எடுக்கணும்னு என் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை எனக்கு அதுல வெக்கமே கிடையாது. என்னடா நீயே கேட்குற, நான் தான் கேட்பேன், அது என் பிள்ளை. என்னுடைய கோழிப்பண்ணை செல்லத்துறை அமேசான் ஓடிடியில் மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாத தகவலை பாப்பா எடுத்து சொல்லிச்சு. 100 மில்லியன், அது 1 கோடி பேராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீனு ராமசாமி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.